ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 25. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌதமின் மார்பில் சாய்ந்து பழனியை நோக்கி பயணிக்கும் போது ஏழுபிறைக்கு வியப்பு மாறவில்லை. எப்படி கௌதம் சரியான நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான்? அமைதியாக காரை ஓட்டும் அவன் முகத்தை விழிகளை உயர்த்தி பார்த்த எழிலை பார்த்து என்ன என்று கண்களால் கேட்டான் கௌதம். எப்படி நீங்க சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி எழில், நான் உன்னை பாக்குறதுக்காக தேனி கிளம்பி இருந்தேன். நீ ஏதும் ஆபத்துல சிக்கிக்க கூடாதுன்னு உன்னுடைய லொகேஷன் எப்பவும் எனக்கு ஷேர் ஆகுற மாதிரி உன்னுடைய மொபைல்ல நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆபீஸ் முடிஞ்சு நீ நேரா வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ போற மாதிரி தெரிஞ்சது. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சது. காரோட வேகத்தை அதிகமாக்கி மின்னலா பாஞ்சு வந்து சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீ ஏன் அதர்வா அப்பா ஆகுற தகுதியை எழுந்துட்டதா அவங்கிட்ட சொல்ல சொல்லி டாக்டர் கிட்ட சொன்ன? டாக்டர் அங்கிள் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவனையும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப அவன் ரொம்ப திமிர் பிடிச்சு ஆடுறான்னும் டாக்டர் அங்கிளே என்கிட்ட சொன்னாரு. அவனை திருத்த எனக்கு கிடைச்ச கடைசி ஆயுதமா நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அவனால உன்னுடைய தங்கச்சி கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி உண்மைய உன் தங்கச்சி கிட்டையாவது சொல்லிடு. அப்புறம் உன் தங்கச்சிய சந்தேகப்பட போறான். அவன் வீட்டுக்கு போய் சேரட்டும். அவனுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்த்துட்டு மதிக்கிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன். அத மெதுவா அவனுக்கும் தெரியப்படுத்த சொல்லிடலாம். பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் எழில். அதர்வா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் போதே பாதி செத்தவனாக தான் வந்தான். ஆனால் வான்மதி திருந்திய அவனை இன்னும் உயிராக நேசித்து அவன் மனபாரத்தை அகற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாள். தினமும் வான்மதியை அழைத்து அவனது நிலையை பற்றி விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் எழில்பிறை. ஆனால் மதிதான் அவளிடம் சரியாக பேசுவதில்லை. ஏண்டி, என்ன ஆச்சு? நான் தினைக்கும் கூப்பிடுறேன், ஆனா நீ நல்லா பேசவே மாட்டேங்கிற. அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டா ஏதோ இருக்காரு அப்படின்னு சொல்லி பட்டும் படாம பதில் சொல்ற. வேற எப்படி பேச சொல்ற? அவரு தப்பே பண்ணி இருந்தாலும் அவரு உன் தங்கச்சி புருஷன்னு அத்தான் யோசிக்க வேண்டாமா? அத்தான் எப்படி அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாம்? கோபமாக கேட்டாள் வான்மதி. எழில்பிறைக்கும் கோபம் வந்து விட்டது. உன்னுடைய புருஷன் என்ன கடத்திட்டு போனது தப்பில்ல. என் தாலிய நானே கழட்டி வீசணும்னு சொன்னதும் தப்பில்ல. அவரை கொலை பண்றதுக்காக ஒரு லாரி டிரைவரை ஏற்பாடு பண்ணி இருந்ததும் தப்பில்ல. அதெல்லாம் தப்பில்லைனா இதுவும் தப்பில்லடி. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்ல. உனக்கு உன்னுடைய புருஷன் பெருசுனா எனக்கு என் புருஷன் அதுக்கும் மேல. இனிமே அக்கான்னு சொல்லிட்டு போன் எதுவும் பண்ணிடாத. இன்னொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். உன் புருஷன் அப்பா ஆகுற தகுதியை இழக்கல. அவனை திருத்துறதுக்காக அப்படி ஒரு பொய்ய நான் தான் டாக்டர் கிட்ட சொல்ல சொன்னேன். இனி உன் புருஷன் என் வழிக்கு வந்தான், அவ்வளவுதான். கண்டிப்பா அப்பா ஆகுற தகுதியை இழந்துடுவான். அவங்கிட்ட சொல்லி வை. உனக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைச்ச என்ன செருப்பால் அடிக்கணும். வைடி போன. கோபமாக அழைப்பை துண்டித்தாள் எழில். என்னாச்சு? யார்கிட்ட இவ்வளவு கோபம் என்று கேட்டபடியே அறைக்குள் நுழைந்தான் கௌதம். வேலை முடிந்து இப்போதுதான் வருகிறான். கோபம் இல்லைங்க, வருத்தம். நாம யாருக்காவது நல்லது செஞ்சா அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. என்னவோ நாம தப்பு செஞ்ச மாதிரி நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க. யார பத்தி பேசிட்டு இருக்க? மதிய பத்தி தான். அந்த அதர்வா என்ன கடத்திட்டு போனது தப்பில்லையா? நீங்க அவனை அடிச்சதுதான் தப்பான். அதுதான் இனிமே ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அவ புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவளுக்கு வேதனை. குழந்தை பாக்கியம் அவளுக்கும் சேர்ந்துல இல்லாம போச்சு. அந்த வருத்தத்துல அவ பேசியிருப்பா. அதுக்காக ஒட்டி இல்ல உறவும் இல்லன்னு சொல்லிட்டியா? இல்லங்க, அவ நல்லா இருக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். இனிமே அதர்வா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. அதுக்காக தான் அவளையும் சேர்த்து தள்ளி வைக்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டேன். ஆமா, அந்த மகாதேவன் கம்பெனியோட சேர்ந்து செய்யற அந்த ப்ராஜெக்ட் இன்னையோட முடியுதுன்னு சொன்னீங்களே, முடிஞ்சிடுச்சா? அது முடிஞ்சிடுச்சு. இனி நாளைக்கு செட்டில்மெண்ட். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்குங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்ப மோசம். கடைசி நேரத்துல ஏதாவது குளறுபடி செஞ்சு நமக்கு வந்து சேர வேண்டிய காசை நமக்கு தராமலே போயிடுவாங்க. எழில், நீ அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நிரஞ்சன் சிக்கிறதுக்கு அப்புறமா மகாதேவன் மேல எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. நிரஞ்சன் தனியா இந்த வேலையை பார்த்திருக்க மாட்டான்ற சந்தேகம் வந்ததாலேயே மகாதேவனையும் கண்காணிச்சேன். கடைசியில பார்த்தா அந்த மகாதேவன் தான் நிரஞ்சனை ஏவி விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான்.
அது எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. அது தெரிஞ்ச அந்த நேரமே அவன் கண்டிப்பா ஏதோ பண்ண போறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சேர வேண்டிய காசை தரமாட்டாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 5000 கோடி. 5000 கோடியா? ஆமா, அந்த காசாவது கைக்கு வந்து சேர்ந்தா போதும்னு இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது? இப்ப எதுவும் செய்ய முடியாது எழில், நீ கவலையை விடு. அவன் நம்ம கம்பெனிய ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும்னு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கான். அவனை சும்மா விடுவேனா? அவன் மட்டும் ஏதாவது பண்ணட்டும், அவன் வாழை ஒட்ட நறுக்கி அப்படியே விட்டுடுறேன். என்னுடைய அன்பு மகாராணி என்னுடைய திமிர 1050 கோடி கொடுத்து அடக்குன அந்த நேரமே சின்ன கம்பெனின்னு சொல்லி யாரையும் ஒதுக்க கூடாதுன்ற பாடத்தையும் எனக்கு சேர்த்து கத்து கொடுத்தீங்க. அதே மாதிரிதான் நம்மளை விட சின்னவங்களே ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அவங்களுக்கு நல்ல ஆசானா அவங்கள நல்ல ஒரு அனுபவசாலியா மாத்தி இருக்குன்ற உண்மையையும் நீ புரிய வச்ச. அந்த அனுபவம் தான் உன்னை எனக்கு அட்வைஸ் பண்ண வச்சதுன்னு அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட தோத்து போன அன்னைக்கே உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவும் முடிவு செஞ்சேன். ஆனாலும் ஏன் ஈகோ என்ன விட்டு போகல. நீ என்ன தோற்கடிச்சதாலேயே உன்னை எப்படியாவது தோற்கடிக்கணும்ன்ற எண்ணத்திலேயே உன்னை கண்காணிச்சு உன்னுடைய ஒரு சின்ன தவறையாவது கண்டுபிடிச்சு உன்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் உனக்கு வர்ற அழைப்பை எல்லாம் கண்காணிச்சேன். ஆனா என்னாச்சு? நீ என்ன உயிரா நேசிக்கிறன்ற உண்மைதான் எனக்கு தெரிய வந்தது. அங்கேயும் நீதான் என்ன ஜெயிச்ச. என் திமிர அடக்கி இப்ப என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்க. உன் அன்புக்கு அடிபணிஞ்சிருக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்ப மகாதேவன் ப்ராஜெக்ட் முடியும் போது நான் எந்த பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். உன்னுடைய அன்பான அட்வைஸும் காரணம். நீ கவலையை விடு. மகாதேவனால நம்மளை எதுவும் பண்ண முடியாது. கௌதம் ஏதோ செய்து வைத்திருக்கிறான் என்பது எழிலுக்கு புரிந்தது. கௌதம் பிசினஸில் ஒரு புலி என்று தாத்தா அடிக்கடி கூறுவது உண்மைதான். 1-2 முறை அதை அவளும் கண்ணால் பார்த்ததுண்டு. அதனாலேயே அவன் மீது இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமானது. நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு புரியுது, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றவள் அவனை கட்டி கொள்ள, இப்படி கட்டி பிடிச்சா என் மூடு மாறிடுமே. மாறட்டுமே, அதுக்காக தானே கட்டி பிடிச்சேன். சிரித்தவன், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீயும் என் கூட வர. எனக்கு சில உதவிகளை செஞ்சு கொடுத்த என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. ஃப்ரெண்டா? யார் அது? உனக்கு தெரியாது. வைஷாக். அவன் ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல வேலை பார்க்கறான். பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கான். அவனால அடிக்கடி லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம கல்யாணத்து அன்னைக்கு கூட அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்ததால கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து என்னை பார்த்து பேசிட்டு தான் போனான். இப்ப அவனுடைய குழந்தையோட பேர் சூட்டு விழாவுக்காக லீவ் எடுத்திருக்கான். இன்னைக்குதான் அவன் வீட்டுல இருப்பான். அவனையும் பார்த்து பேசணும், அந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும். நீ கிளம்பிடுறியா? போயிட்டு வந்துடலாம். இதோ என்றவள் உடனே தயாராகிவிட இருவரும் விழாவுக்கு வந்து விட்டனர். கௌதமை கண்டதும் ஓடி வந்து வரவேற்றான் வைஷாக். இதுதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஷாக். கௌதம் அறிமுகப்படுத்த, ஆமாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா சும்மா இல்ல, என் உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கான். அப்ப நான் காலேஜ் படிக்கிறேன். ஒரு நாள் நைட்டு செகண்ட் ஷோ முடிஞ்சு நான் வரும்போது வேகமா வந்த ஒரு லாரி என்ன மோதிட்டு பார்க்காத மாதிரி போயிட்டான். ரோட்டோரமா நான் அடிபட்டு கிடந்தேன். என் பைக் ரோட்ல தான் கிடந்தது. அது வழியா 1000 பேர் வந்தாங்க போனாங்க. பைக் ரோட்ல கிடக்கிறத எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஆக்சிடென்ட்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனா யாரும் ரிஸ்க் எடுக்கல. ஆனா இவன் அப்படி போகல. அவனுடைய காரை நிப்பாட்டி அந்த பைக்கு பக்கத்துல வந்து யாராவது அடிபட்டு கிடக்குறாங்களான்னு பார்த்தான். நான் இவன் கண்ணுல சிக்கினதால இன்னைக்கும் உயிரோட இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவன் அப்படியே விட்டுட்டு போகல. என்னென்ன உதவி தேவையோ எல்லாத்தையும் நின்னு செஞ்சான். 1 வாரம் என் கூடவே ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்னா பாத்துக்கோங்களேன். அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? பெருமையாக கூறிய வைஷாக் இருவரையும் அழைத்து வந்து இருக்கைகளில் அமர்த்தினான். எழில்பிறையின் இருக்கையிலிருந்து சற்று நகர்ந்துதான் கௌதமின் இருக்கை இருந்தது. அனைத்து இருக்கைகளும் இடைவெளி விட்டுதான் போடப்பட்டிருந்தன. தன் இருக்கையை நகர்த்தி எழில்பிறையோடு ஒட்டி உரசி அமர்ந்த கௌதம் அவள் கரத்தையும் கோர்த்து கொள்ள இருவரையும் மிகவும் நெருக்கமாக கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த இரு விழிகளுக்கும் சொந்தக்காரி கௌரி. கௌதம் எழில்பிறையின் நெருக்கம் அவளை எரிச்சல் ஊட்டியது. அதிலும் விருந்து நடைபெறும் போது எழில்பிறைக்கு உணவை அவனே எடுத்து வந்து கொடுத்ததை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கௌதமா இது? அவள் 1க்கு 2 முறை கௌதமை பார்த்தாள். ஆம், அது கௌதமே தான். கௌதமை போன்று இருக்கும் வேறு யாராவதாக இருக்குமோ என்ற சந்தேகம் கூட அவளுக்கு வந்து விட்டது. ரொம்ப திமிர் பிடிச்சவனாச்சே, கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டான்.
வியந்து இருவரையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் கௌரி. இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் கௌதமின் நண்பன் ஒருவன் கௌதமின் அருகில் வந்தான். டேய், நீதானா அது? ரொம்ப நேரமா என்னுடைய பொண்டாட்டி புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், மனைவியை எப்படி தாங்குன்னு தாங்குறாரு, எப்படி கேர் பண்றாரு, அவளுடைய கைய கூட விடாம அப்படியே கோர்த்துட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டா. யாருடா அவன்னு சொல்லி கோபமா திரும்பி பார்த்தா நீ. சத்தியமா என்னால நம்பவே முடியலடா. நீயா இப்படி? உலக அழகியே பக்கத்துல வந்து நின்னா கூட கண்டுக்கவே மாட்ட, மனைவியை இப்படி தாங்குன்னு தாங்குற? ஆமா, அந்த கௌதம் இப்பவும் சாகல, என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கான். ஆனா பாசத்துக்கு, அதுவும் என்னுடைய எழிலோட பாசத்துக்கு நான் எப்பவும் அடிமைதான். எழிலை பார்த்து கண் சிமிட்டியபடி அவன் கூற, டேய், நீயா இப்படி பேசுற? யாருக்குமே அடங்கி போக மாட்டியேடா. மனைவி கிட்ட அடங்கி போலாம், அவளோட உண்மையான பாசத்துக்கு மட்டும். அதிகாரத்துக்கெல்லாம் அடங்கி போக கூடாது, அடங்கி போகவும் மாட்டேன். ஆமா, உனக்கும் கௌரிக்கும் தானே கல்யாணம் நடக்க இருந்தது, இப்ப என்னாச்சு? கௌரி அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன், நீ வேற ஒரு பொண்ணோட நின்னுட்டு இருக்க. உன் கல்யாணம் அன்னைக்குதான் என் கல்யாணமும், உனக்கு தெரியும்ல. அதனாலதான் உன் கல்யாணத்துக்கு நான் வரல, என் கல்யாணத்துக்கு நீயும் வரல. அதனால நடந்த விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. அந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதே முகூர்த்தத்துல அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் என் எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரிடா, ஆனா நீ மாறிட்டியே, அதுதான் ஜீர்ணிக்க முடியல. சரி, நீ ஏன் மாறிட்ட? நானும் என்ன மாத்திக்க வேண்டியதுதான். ஆனா ரொம்ப நேரமா வைத்தறிச்சலோட கௌரி உன்னையே பாத்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லு. பாவண்டாவ, நீ இப்படி மாறி போவேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன தியாகத்தை செஞ்சும் உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பா. ஏன் அவ புருஷன் அவளை நல்லா பாத்துக்கலையா? அவ கூடவே அவ பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது தான் அவளுடைய புருஷன் நினைக்கிறேன். பாத்துக்கிறான், ஒரு அடிமை மாதிரி. நாயா அவ காலடியிலேயே விழுந்து கிடக்குறான். ஆனா என்ன, உன்னுடைய கம்பீரத்துக்கும் ஆளுமைக்கும் சமமாகுமா? இப்ப நீ கூட தான் உன் மனைவிய தாங்குன்னு தாங்குற, ஆனா அதுல கூட ஒரு கம்பீரம் தெரியுது, ஒரு ஆளுமை தெரியுது. அது அவ புருஷன்கிட்ட இல்ல. ஓகே, சிவ பூஜையில கரடியா நான் எதுக்கு? என்ஜாய் என்றவன் திரும்பி செல்ல, உணவை முடித்துக் கொண்டு எழில் பிறையோடு வைஷாகின் அருகில் வந்த கௌதம் ஒரு அரை மணி நேரம் அவனிடம் பேசிவிட்டுதான் அவளோடு வீடு திரும்பினான். இருவரும் பேசிக் கொண்டதிலிருந்து மகாதேவன் வைஷாகின் வங்கியில்தான் கணக்கு வைத்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் வங்கியில் மட்டுமல்ல, அவனது கிளை வங்கிகளிலும் அவனுக்கு பல அக்கவுண்டுகள் இருப்பதும் அவளுக்கு தெரிய வந்தது. வைஷாகின் உதவியோடு தான் மகாதேவனுக்கு ஏதோ செக் வைத்திருக்கிறான் கௌதம் என்பதும் அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலை அலுவலகம் செல்ல கௌதம் தயாராகி மாடி இறங்கி வரும்போது தாத்தா கலவரமான முகத்தோடு ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்டான். தாத்தாவின் முகத்தில் மட்டுமல்ல, அவனது அப்பா சித்தப்பாவின் முகத்திலும் ஏதோ ஒரு பதற்றம். ஏன் தாத்தா, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல கௌதம், காலையில சாமி கும்பிடும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல், ஏதோ அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. மகாதேவனோட சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு செட்டில்மெண்ட் மீட்டிங் வச்சிருக்கான், அதுவும் அவன் அரேஞ்ச் பண்ண ஒரு வீட்டுல. ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. லாபம் வராட்டி கூட பரவாயில்ல, நம்ம போட்ட காசையாவது அவன் திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம பிசினஸ் சாம்ராஜ்யமே ஆடி போகும். அது ஒரு அடியா இருக்கும்னு சிம்பிளா சொல்லிட முடியாது, பலத்த அடியா இருக்கும். எந்திரிக்கவே முடியாது. எந்திரிச்சு மேல வரணும்னா பல வருஷங்கள் தேவைப்படும். மனசு அவனை நம்பாதேன்னு எச்சரிச்சுட்டே இருக்குதுப்பா. தாத்தா மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் கூற, தாத்தா நீங்க கவலையை விடுங்க, தைரியமா வாங்க. மகாதேவனால எதுவும் பண்ண முடியாது. அவனை போய் சந்திச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். பட்டு சேலை உடுத்தி முகமெல்லாம் புன்னகையாக கையில் அட்சதை கூடையோடு வீட்டிற்குள் வருகிறாள் எழில்பிறை. அவளை கண்டதும் தாத்தாவின் முகம் மட்டுமல்ல, அப்பா சித்தப்பாவின் முகம் கூட மலர்ந்து விட்டது. என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா தாத்தா, மகாதேவனோட சேர்ந்த கூட்டு இன்னைக்கு முடிவுக்கு வருது இல்லையா, எல்லாம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை போய் வேண்டிட்டு வந்தேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தாத்தா. என்னம்மா? மகாதேவனை நீங்க சந்திக்க போகும்போது நானும் உங்க கூட வரலாமா? நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, என்னம்மா நீ சொல்லியும் கேட்காம மகாதேவனோட கூட்டு சேர்ந்த கௌதம் அடிபட்டு நிப்பானோன்னு பயப்படுறியா? சேச்சா, நேத்தைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்போ மகாதேவன் அடிபட்டு நிக்கிறத பார்க்க ஆசைப்பட்டுதான் உங்க கூட வரேன்னு சொல்றேன். கௌதம் குறும்பாக அவளை பார்த்து சிரித்தான். உனக்கு அந்த அளவு என் மேல நம்பிக்கையா? ஆமா,
நீங்க பிசினஸ்ல புலின்னு தாத்தா சொன்னாரு. அத நானும் 1-2 தடவை பார்த்திருக்கேன். ஆனா மகாதேவன் ஆட்டத்தை நீங்க முறியடிக்கிற அந்த அழக நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு. நீங்க வந்து சொன்னா அந்த ஆனந்தம் கிடைக்காது. எங்க அப்பா காலை எங்க கண்ணு முன்னாடிதான் அவன் விட்டுனான். என்னாலையும் என்னுடைய தம்பியாலையும் அம்மாவாலையும் எதுவும் பண்ண முடியல. 3 பேரையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தான். ஜன்னல் வழியா அந்த கொடூர காட்சியை பார்த்து நாங்க 3 பேரும் துடிச்ச துடிப்பு இருக்கே, அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இனி யாருக்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதுக்காக அவன் தண்டிக்கப்படணும். அதே மாதிரி அவன் காலும் துண்டிக்கப்படணும்னு சொல்லல. ஆனா அவன் மனசளவுல அடிபட்டு நின்னு துடிக்கிறத நான் பார்க்கணும். அது என்னுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். ஓகேமா, உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா அவன் நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணா கண்டிப்பா கௌதம் அவனை சும்மா விட மாட்டான். அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதை நீ பார்த்து ரசிக்கலாம். நீ கிளம்பு எங்க கூட. தாத்தா கூற அனைவரும் அலுவலகம் புறப்பட்டனர். சரியாக 12 மணிக்கு மீட்டிங் என்று மகாதேவன் அறிவித்திருந்தான். எழில்பிறை உட்பட அனைவரும் மீட்டிங் நடைபெறும் இடத்தை அடைந்தனர். எழிலை கண்டதும் மகாதேவனின் முகம் மாறியது. இந்த பொண்ணை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கோபமாக அவன் கேட்டான். இது என்னுடைய மனைவி. ஆனா இப்ப இவங்க என் மனைவியா இங்க வரல, பழனி ஆபீஸ் மேனேஜரா வந்திருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப சரி, பரவாயில்ல, உள்ள வாங்க. அனைவரையும் அழைத்து வந்து இருக்கைகளில் அமர்த்திய மகாதேவன் அவர்கள் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். ஓகே, வளவளான்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி ஆகணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண 50 கோடியும் அதுக்கான லாபமான 25 கோடியும் கேஷா வேணுமா இல்ல செக்கா வாங்கிக்கிறீங்களா? இல்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடவா? எப்படின்னு சொன்னா அப்படியே பண்ணிடலாம். அவன் கூறியதை கேட்டு தாத்தா, அப்பா, சித்தப்பா அதிர்ந்து போக அமைதியாக அமர்ந்திருந்த கௌதம், என்ன சொல்றீங்க மிஸ்டர் மகாதேவன்? 50 கோடியா? அது 50 கோடி இல்ல, 5000 கோடி. நீங்க வேணா அக்ரிமெண்ட் எடுத்து பார்க்கலாம். இல்ல மிஸ்டர் கௌதம், அது 5000 கோடி இல்ல. அவ்வளவு காசு உங்களுக்கு எது? நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 50 கோடி தான். அதுக்கான லாபம் 25 கோடி, மொத்தம் 75 கோடி. எப்படி வேணும்? கேஷா வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர் மகாதேவன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? தாத்தா கோபமாக கேட்க, தாத்தா நீங்க பேசாம இருங்க, இத நான் டீல் பண்ணிக்கிறேன். செல்போனை எடுத்த கௌதம் யாருக்கோ 1-2 மெசேஜ்களை அனுப்பிவிட்டு தலையை உயர்த்தி மகாதேவனை பார்த்தான். ஓகே மிஸ்டர் மகாதேவன், நாங்க இன்வெஸ்ட் பண்ண 50 கோடி பிளஸ் லாபம் 25 கோடி. 75 கோடியை நீங்க டைரக்டா எங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஓகே, இப்பவே போட்டுடுறேன். செல்லை எடுத்து யாரையோ அழைத்தவன், அந்த 75 கோடி அந்த கம்பெனி பேர்ல போட்டு விட்டுடுப்பா. பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சேன், ஆனா என்ன மாயும்னு தெரியல, பயப்பிள்ளைங்க பயந்துட்டானுங்க, அடங்கி போறானுங்கப்பா. 75 கோடியை போட்டு விட்டுடு. அழைப்பை துண்டித்த மகாதேவன் எழில்பிறையை ஏளனமாக பார்த்தான். என்னம்மா எழிலு, உங்க அப்பன் காலு போன கதைய இவனுங்க கிட்ட சொல்லிட்டியா? அதுதான் பொட்டி பாம்பா பயந்து போய் அடங்கி உட்கார்ந்து இருக்கானுங்களா? ஏளனமாக சிரித்தபடி கேட்டான் மகாதேவன். அப்போது அவன் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது. செல்லை எடுத்து பார்த்தவன், காசை போட்டுட்டேன்னு கூப்பிட்டு சொல்றான் போல. அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், சொல்லு, காசை அனுப்பிட்டியா? என்ன அக்கௌண்ட்ல காசு இல்லையா? என்னடா உளர்ற? அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு காலையில தான் 10,000 கோடி வந்தது. இல்லையா? சரி, அது அப்புறமா பேங்க்ல போய் நான் விசாரிக்கிறேன். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நேத்துக்கு ஒரு 5,000 கோடி வந்திருக்கு. அதுல இருந்து ஒரு 75 இவங்களுக்கு அனுப்பிவிடு. அனுப்பிட்டு கூப்பிட்டு சொல்லு. அழைப்பை துண்டித்த மகாதேவன் ஏதோ எண்ணிற்கு அழைத்தான். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 கோடி வந்ததே சார், அது இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. என்ன, 10,000 கோடிய விட்ரோ பண்ணிட்டோமா? யாரு? என்னுடைய ஆபீஸ்ல இருந்து வந்து விட்ரோ பண்ணாங்களா? அதிர்ந்து போன மகாதேவன் அழைப்பை துண்டிக்க அவனது செல்லுக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. பதற்றத்தோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், சொல்லுடா, காசு அனுப்பிட்டியா? என்ன, அங்கேயும் காசு இல்லையா? அதிர்ச்சியில் உறைந்து போன மகாதேவன் பரிதாபமாக முன்னால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்தான். என்ன மகாதேவா, அக்கௌண்டுகள்ல காசு இல்லையா? இப்ப உன் சொந்த அக்கௌண்ட்ல இருந்து 75 கோடியை எங்களுக்கு கொடுக்கலான்னு நினைப்ப, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த அக்கௌண்ட்ல கூட காசு இல்ல. கௌதம் கூற அவனை அதிர்ச்சியோடு பார்த்தான் மகாதேவன். என்னடா அப்படி பாக்குற? நீ எங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச, ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன். எல்லாம் நீ கத்து கொடுத்த பாடம் தான். நிரஞ்சனை அனுப்பி எங்களுக்கு ஆட்டம் காட்டினல, அத அப்படியே காப்பி அடிச்சு உனக்கு ஆப்பு வச்சுட்டோம். ஆனா என்ன,
நிரஞ்சன் நீ அனுப்பின ஆளுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் நான் என்னுடைய மனைவி எழிலுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப உன்னுடைய சொந்த காசு, உனக்கு வந்த காசு எல்லாமே எனக்கு சொந்தம். உனக்கு எத்தனை கோடி கொடுக்கணும்னு இனி நான் தான் முடிவு பண்ணணும். காசே கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணலாம், அதெல்லாம் ஏன் விருப்பம். அப்புறம் உனக்கு இன்னொரு கசப்பான உண்மையையும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உன்னுடைய கம்பெனி இருக்கே எவரெஸ்ட், அது கூட இப்ப உனக்கு சொந்தம் இல்லப்பா. மகாதேவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. என்ன சொல்ற? என் கம்பெனி எனக்கு சொந்தம் இல்லையா? இல்லப்பா, அததான் நேத்தே நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டியே. நஷ்டத்துல ஓடுற கம்பெனியை என்னால எடுத்து நடத்த முடியலன்னு சொல்லி எனக்கே வித்துட்டியேப்பா, மறந்துடுச்சா? இதை மகாதேவன் எதிர்பார்க்கவில்லை. பேச்சு மூச்சின்றி அமர்ந்து விட்டான் மகாதேவன். நீ எல்லாரையும் ஆட்டி படைச்ச. உன்னை வேரோட அறுக்க ஒருத்தன் வருவான்னு நீ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டல்ல. உன்னுடைய கார்ல பெட்ரோலாவது இருக்கா? வீடு போய் சேரணும்னா கார்ல பெட்ரோல் வேணும்பா, இல்ல அதை வாங்க காசாவது வேணும். இப்ப உன் அக்கௌண்ட்ல சல்லி காசு கூட இல்ல, எல்லாம் காலி. நாளைக்கு நீ சோத்துக்கு கூட பிச்சைதான் எடுக்கணும்பா. அதற்கு மேல் சிரிப்பை அடக்க முடியாத எழில்பிறை வாய்விட்டு சிரித்தாள். நீ என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா காலை வெட்டும் போது நான் மனசார கடவுள்கிட்ட உன்னே உன்னதான் கேட்டுக்கிட்டேன். நீ இப்படி நடு தெருவுல வந்து நிக்கணும், அதை நான் என் கண்ணால பாக்கணும்னு. நான் கேட்ட வரத்தை அந்த கடவுளை அப்படியே கொடுத்துட்டான். இனி நீ செத்த பாம்புடா. உன்னால இனி யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இப்பதான் மனசுக்கு நிறைவா நிம்மதியா இருக்கு. மார்பில் கை வைத்து கூறினாள் எழில்பிறை. அப்ப சரி மகாதேவா, வரட்டா? எழுந்து கொண்ட கௌதம், தாத்தா போலாமா என்று கேட்டான். தாத்தா, அப்பா, சித்தப்பா மூவரின் முகத்திலும் என்ன ஒரு மகிழ்ச்சி. போலாம் கௌதம், ஆனா இந்த பாவப்பட்டவனுடைய காசு நமக்கு எதுக்கு? ஆமா தாத்தா, இவன் பணம் நமக்கு தேவையே இல்ல. அதனால இவன் பேரை சொல்லி அடிப்படை வசதிகளே இல்லாத ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்போம். வீடே இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு வீடை கட்டி கொடுப்போம். குறும்பாக கௌதம் கூற மகாதேவனின் இதய துடிப்பு எகிரியது. கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்க சொல்றியா? சும்மா சொன்னேன் தாத்தா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்ணிடுறேன். நாம இன்வெஸ்ட் பண்ண 5000 கோடி. இவன் கணக்குப்படியே அதோட லாபம் 2500 கோடி. 7500 கோடியை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை இவனுக்கே திருப்பி கொடுத்துடு. ஓகே தாத்தா, நீங்க சொன்ன அப்பீல் ஏது? ஆனா தாத்தா, 1 மாசம் கழிச்சுதான் இந்த காசு, இவனுடைய கம்பெனி இதெல்லாம் இவனை போய் சேரும். 1 மாசம் சாப்பாட்டுக்கு ஒரு 30,000 போட்டு விட்டுடுறேன். டேய், குடுக்கறது நாய்ப்போச்சு, இப்பவே கொடுத்துட. இல்ல தாத்தா, 1 மாசமாவது இவன் தண்டனை அனுபவிக்கட்டும், அப்பதான் மத்தவங்க கஷ்டம் என்னன்னு இவனுக்கு தெரியும். சரி, உன் விருப்பம். அனைவரும் எழுந்து கொள்ள ஓடி வந்து கௌதமின் காலில் விழுந்தான் மகாதேவன். இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி. 1 மாசம் என்னால காசு பணம் இல்லாம வாழவே முடியாது. என்ன மன்னிச்சிடு தம்பி, பிளீஸ் தம்பி, என்ன விட்டுடு தம்பி, அவன் கெஞ்ச. சரி, பொழைச்சு போ. ஆனா அடுத்த வாரம் தான் உன்னுடைய கம்பெனியும் உன்னுடைய சொத்தும் உன்னை வந்து சேரும். இதுக்கு மேல நீ கெஞ்சினாலும் நான் மனசு இறங்க போறதில்ல. இந்த சின்ன தண்டனையாவது நீ அனுபவிச்சுதாண்டா ஆகணும். அவர்கள் கிளம்பி விட்டனர். வீடு வந்து சேரும் போது வான்மதியும் அதர்வாவும் வீட்டில் இருக்கிறார்கள். வான்மதி ஓடி வந்து எழில்பிறையை கட்டி கொண்டாள். அதர்வா குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் வந்து அமர்ந்தான் கௌதம். அப்போதும் அவன் தலை நிமிரவில்லை. அவன் தோளில் கை வைத்த கௌதம், அதர்வா, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீங்க எழில்பிறைய விட்டு கொடுத்ததாலதான் இப்படி ஒரு அழகான அன்பான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. அந்த ஒரே காரணத்துக்காகவே நீங்க பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன். சட்டென்று அவனை கட்டி கொண்டான் அதர்வா. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. தலையை உயர்த்தி எழில்பிறையை பார்த்தவன், நீயும் என்ன மன்னிச்சிடு எழில். முட்டாள்தனமா ஏதேதோ பண்ணிட்ட. பரவாயில்ல அதர்வா, இப்பவாவது நீ திருந்தினியே, அதே பெரிய விஷயம்தான். சிறிது நேரம் அவர்களோடு செலவிட்ட அதர்வா வான்மதி மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் விடை பெற்றனர். என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.